ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. இந்த டவுட் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து லதா பிரபுங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. சூப்பர் சிஸ்டர், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணதும் ஷோல்டர் தூக்கிக்கிட்டு வருது சிஸ்டர், அது எதுக்காக, எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் சொல்லி இப்போ பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸ் சிஸ்டர் பாருங்க, இப்போ ப்ளவுஸ் வந்து ஏன் வந்து இந்த ஷோல்டர் வந்து தூக்கிட்டு வருது அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 2-3 காரணம் இருக்கு. மெயின் காரணம் என்னன்னா, சேம் இந்த 2 ப்ளவுஸும் ஒருத்தங்களோட தான். இப்போ பாருங்க, இந்த ப்ளவுஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இப்போ இந்த அக்குல ரெண்டையும் ஒன்னா வைக்கிறேன் பாருங்க, பின்னாடியும் கையும் சமமா வச்சிருக்கேன் பாருங்க. இப்போ இப்படி திருப்பினா உங்களுக்கு இந்த கேப் அளவு இருக்குது பாருங்க, இந்த கேப் அளவு இது வந்து இதோட முடிச்சுட்டாங்க. ஆனா இங்க இது வரைக்கும் கேப் அளவு வந்திருக்கு. அப்ப இது கரெக்டா இருக்கும். இது பாருங்க எப்படி நெளிஞ்சிட்டு இருக்குது. இதுதான் வந்து ஷோல்டர் வந்து இது தூக்கிட்டு இருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன் இப்படி ஷோல்டர் தூக்கிட்டு இருக்குன்னா, இந்த கேப் அளவு கம்மியா வைக்கிறதும் ஒரு காரணம். அப்புறம் இன்னும் 2 காரணம் இருக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, நம்ம ஸ்லீவுக்கு இங்க வைக்கிறோம் ஸ்லீவு. இப்போ ஒரு ஆம்கோல் இப்படி இருக்கு. இப்போ இதில் வந்து ஸ்லீவுக்கு நம்ம இப்போ ஒரு ஸ்லீவ் கட்டிங் இப்படி போடுறோம். இப்படி ஸ்லீவ் கட்டிங் இப்படி போடுறோம் ஸ்லீவ் கட்டிங். இப்போ இந்த ஸ்லீவ் கட்டிங்ல பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா நம்ம வைக்கிறோம்ல, நம்மளோட ஆம்கோல் அளவு, அதுலேருந்து இந்த கேப் அளவு வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த கேப்போட இந்த லென்த்து, இந்த கேப் லென்த்துங்கிற இந்த லென்த் வந்து நம்ம ஃபார்முலா, நான் உங்களுக்கு என்னோட வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லைனாலும் என்னோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஃபார்முலாஸ் படி நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது. உங்களுக்கு அந்த ஃபார்முலாவெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். செஸ்ட் 2/12 போட்டால் என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து நம்ம இங்கே வைக்கணும். சரிங்களா? அந்த மெஷர்மெண்ட் அளவு இங்கே கரெக்டாக இல்லைன்னா என்ன ஆகும்னா, இதோட இந்த கேப் வந்து இதோட நம்மளுக்கு இந்த அப்புறம் ஆம்கோல் அளவும் நீங்கள் வந்து பெருசாக வெட்டிட்டீங்க. நம்ம நார்மலா ஒரு அப்பர் செஸ்ட்டை வச்சு தான் வந்து ஆம்கோல் அளவு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அதுவும் என்னோட ப்ளவுஸ் கட்டிங் வீடியோவில் இருக்கு, அதையும் பாருங்க. அந்த ஆம்கோலோடைய ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ணா, இந்த மாதிரி கேப் வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை C/12 அப்ளை பண்ணி இங்கே வைக்கும்போது இந்த ஆம்கோலோட ஃபார்முலா கரெக்டாக மேட்ச் ஆகும். நீங்க அப்போ என்ன ஆகும்னா, இப்போ வந்து அந்த கேப் கம்மியா இருக்கிறனால என்ன பண்றாங்கன்னா, இதை வந்து வச்சு நல்லா இந்த கம்மியா இருக்கிறத இந்த பெருசா இருக்கிற ஆம்கோலோட இழுத்து வச்சு தைச்சறனால இந்த ஆம்கோல் வந்து லூஸ் அடி. அப்ப இந்த இடத்துல வந்து இவங்க வந்து பஃப் மாதிரி இங்க தூக்கிக்கணும். இது வந்து இது கூட மேட்ச் ஆகாம நீங்க வச்சு தைக்கிறனாலையும், அப்புறம் துணியை வந்து இழுத்து வச்சும் தைக்கக்கூடாது. இது கூட துணியை இழுக்காம வச்சுதான் இந்த ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணணும். 1. 2வது, இந்த ஆம்கோலும் லூஸ் அதிகமா வச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த டெப்த் கரெக்டா வச்சிருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து இந்த அப்பர் செஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தெரியாம லோவர் செஸ்ட் அப்பர் செஸ்ட் தனித்தனியா மெஷர் பண்ணாம மொத்தமா சேர்த்து வச்சிருந்தாங்கன்னா இந்த அளவும் அதிகமா இருக்கும். அப்ப ஆம்கோல் அளவு பிளவுஸ்ல இருக்கிறத அப்படி அளந்து வச்சா இது வந்து மேட்ச் ஆகாது. இந்த கேப் வந்து கரெக்டா வைக்கணும். இந்த கேப் அளவு கரெக்டா இருக்கணும், ஆம்கோல் அளவு கரெக்டா இருக்கணும். அப்பதான் மேட்ச் ஆகும். இது வந்து அளவு ஜாஸ்தியா இருக்கும், இது வந்து அளவு கம்மியா இருக்கும். ரெண்டையும் வச்சு அட்டாச் பண்ணி மேட்ச் இல்லாததை அட்டாச் பண்றதுனாலதான் இந்த வந்து பஃப் தூக்கிட்டு நிக்குது. இது வந்து ஒரு ரீசன். 2வது ரீசன், நீங்க வந்து இந்த எஸ் லென்த்து இருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் லென்த்து, ஃபுல் லென்த்து, இந்த ஃபுல் லென்த்தும் வந்து மேபி கம்மியா இருக்கலாம். கம்மியா இருந்தாலும் இங்க வந்து துணி பத்தாதனால இங்க வந்து இந்த தூக்கிட்டு போகும். ஓகே, இது வந்து இந்த 2 மெயின் காரணம் தான் இதுக்கு இருக்கும் உங்களுக்கு. 3வது என்ன ரீசனா இருக்குன்னா, நீங்க இப்போ இந்த பிளவுஸ் இருக்குல்ல, இந்த பிளவுஸ்ல ஷோல்டரு சமமா இருக்காது. சமமா இல்லாம இந்த ஒரு சைடு மட்டும் இப்படி கிராஸா இருக்கும். இந்த ஒரு சைடு மட்டும் இப்போ வந்து நீங்க வந்து கிராஸ் கட்டிங் போட்டு இப்படி வெட்டும்போது பாத்தீங்கன்னா, இந்த சைடு மட்டும் இப்படி கிராஸா போயிருக்கும். கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டும்போது சம்டைம்ஸ் இப்படி போகும். ஏன்னா அந்த கிராஸ் கட்டிங்குடைய துணி வந்து இப்படிதான் வந்து இழுத்துட்டு போகும். இதான் இதுல போயிருக்கு. இந்த பிளவுஸ்ல பாத்துருக்கீங்களா, இந்த பிளவுஸ் இது பாத்துருக்கீங்களா, இது வந்து இழுத்துட்டு இப்படி ஒரு சைடு இந்த சைடு வந்து இழுத்துட்டு போகும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலே தெரியுது, ஸ்பெஷலா தான் இருக்கும். இழுத்துட்டு போகும். இந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இல்லாம ஒரு சைடுக்கு வந்து இப்படி இழுக்கிறோம். அது கட்டிங் பண்ணும்போது, நீங்க ஆம்கோல் கட்டிங் பண்ணும்போது, கிராஸ் கட்டிங் பண்ணும்போது அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறையா. அப்போ வந்து நம்ம சமமா வச்சு பண்ணணும். அல்லது இந்த இதுல வந்து கொஞ்சம் ஸ்லோப்பா லேசா கீழே வெட்டணும். நீங்க ஸ்லோப் வெட்டலைன்னா இது வந்து கிராஸ் கட்டிங் போடும்போது பாத்தீங்கன்னா
சமமா இருக்கிற மாதிரி தான் நீங்க அளந்து வெட்டுவீங்க. நீங்க நேரா கோடு போட்டு தான் வெட்டுவீங்க. ஆனா கிராஸ் வெட்டும் போது பாத்தீங்கன்னா இது ஒரு சைடு இப்படி இழுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். அப்ப நீங்க அதை வந்து இங்க 1/4 இன்ச் இங்க வெட்டி இங்க சரி பண்ணணும். ஃப்ரண்ட்ல வந்து அப்படிதான் வரும். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நீங்க கிராஸ் பீஸ் வெட்டுறீங்களா, அப்ப வந்து பார்த்தா நேரா கோடு போட்ட மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஆனா நீங்க வந்து கிராஸ் பீஸ் இங்க இப்படி வெட்டும்போது இது வந்து கிராஸா இருக்கும். இப்படி கிராஸ் பீஸ் நீங்க வெட்டும்போது இந்த இடத்துல வந்து இப்படி 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 வந்துடும், இழுத்துட்டு போகும். நீங்க வந்து இதை ஒண்ணு சரி பண்ணணும். இந்த இடத்துல வந்து கிராஸா இப்படி வச்சு வெட்டணும். இப்படி வச்சு வெட்டினீங்கன்னா அப்புறம் நீங்க தைக்கும் போது இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும். இல்லைன்னா இந்த சைடு ஆம்கோல்ல தூக்கிட்டு இருக்கும் ஒண்ணு. இதே ஆம்கோலும் அளவு ஜாஸ்தியா இருக்கும். அப்புறம் இந்த கேப்பும் மேட்ச் ஆகாது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் நீங்களுக்கு ஒன்னா சேரும்போது என்ன ஆகும்னா அதுல ஒரு காரணம் இருந்தாலுமே இதுக்கு ஃபிட் பண்ணிக்கும். ஃப்ரண்டோடைய லென்த்தும் இதுக்கு மேட்ச் ஆகலைன்னா அவங்க பாடி ஃபிட்டுக்கு மேட்ச் ஆகலைன்னா அப்படிதான் வந்து நீங்க தூக்கிட்டீங்க. துணி பத்தாது, அப்ப என்ன ஆகும்னா இது தூக்கும். ஓகே. இந்த 3 காரணம் இருக்கு. நீங்க வந்து அந்த ஷோல்டரோடைய மேல வந்து அந்த பஃபினஸ் வர்றதுக்கு இந்த ஷோல்டர் வந்து தைச்சதுக்கு அப்புறமா ஆம்போலுக்கு வந்து அளவு நீளமா இருக்கிறனால தான் இப்படி பஃபி தூக்கிட்டு போகுது. காரணம் அதுதான். ஆம்போல் வந்து நீங்க எப்படி வச்சிருக்கீங்க, இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி வெட்டணும். ஸ்ட்ரைட்டா நீங்க நேரா வெட்டினாலும் நேரா இப்படி நீங்க வெட்டி இருந்தாலும் கிராஸ் பீஸ் வெட்டும்போது இப்படி கிராஸ் போகும். நீங்க வந்து அதை நேர் பண்ணணும். ஆம்போலுடைய அளவும் அதிகமா வச்சிருக்கீங்க. ஃப்ரண்ட் லென்த்தும் கரெக்டா இருந்திருக்காது. அப்புறம் முக்கியமா இந்த ஸ்லீவோடைய கேப்பும் இது கூட நீங்க மேட்ச் ஆகாம சும்மா நீங்க என்ன மெஷர்மெண்ட் வச்சீங்களோ அது தெரியாது எனக்கு. இதெல்லாம் தான் மிஸ்டேக் வர்றதுக்கு காரணம். நீங்க நம்ம பிளவுஸ் கட்டிங் பாருங்க, அது எல்லாமே வந்து ஃபார்முலா கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா படி நீங்க வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க வெட்டினீங்கன்னா பிளவுஸ் பக்காவா வரும். அதுக்கு நான் கேரண்டி. நீங்க வந்து வெட்டி தச்சு பார்த்துட்டு அப்புறம் நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க பிளவுஸ் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். நீங்க இதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு தேவையான சந்தேகத்துக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கமெண்ட் பண்ணலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே.